திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான அரசியல் பிளாட்ஃபாரத்தை நடைமேடையை திரும்ப கட்ட முயற்சிக்கிறார்னு எனக்கு தோணுது. கடந்த 3 ஆண்டுகளில் ஸ்டாலின் அரசுக்கு சாதகமாகத்தான் பல விஷயங்களிலும் அவர் செயல்பட்டார். சில விஷயங்களில் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் முக்கியமான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்காம தெருவில் இறங்கி போராடாமல் தான் அவர் இருந்தார். இந்த முறை பூரண மதுவிலக்குன்னு திருமாவளவன் பேசுறது ஆச்சரியமா இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 அவர் இன்னொன்று சொல்றாரு, மதுவை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துறது கருணாநிதி. அதை தாண்டி அவர் பேசுகிற ஒரு விஷயம் தான் அவர் 26 வேறு அரசியல் திட்டங்களை வைத்திருக்கிறாரு என்ற சந்தேகத்தை கிளப்புகிறது. சார், வேறு ஏதாவது அரசியல் திட்டம்னா என்ன மாதிரியான? 26 மறுபடியும் மக்கள் நல கூட்டணியை அவர் உயிர்ப்பிக்க போறாரா இல்லை வேறு அணிக்கு போகிறாரா? ஏன்னா அவரோட இந்த பேச்சு கடந்த 3 ஆண்டுகளில், ஏன் கடந்த 19 எலெக்ஷன், 21 எலெக்ஷன், 24 எலெக்ஷன், 3 எலெக்ஷன்லையும் திமுகவை இந்த மாதிரி அவர் விமர்சனம் பண்ணதில்லை. இப்போ என்ன புதுசாக மதுவிலக்கு பற்றி இப்போ தான் கள்ளசாராய சாவு நடக்குதா? இதுக்கு முன்னால் எதுவுமே நடக்கலையா? ஏன் போன வருஷம் 25 பேர் சாகும்போது திரும்ப ஏன் இதை பேசலை? அதனால் வேறு அரசியல் செயல்பாடு அவருக்கு இருக்கிறதோ, வேறு அரசியல் திட்டம் திருமாவுக்கு இருக்கிறதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தி என்ற ஐயத்தை ஏற்படுத்தி இந்த சந்தேகத்தை கிளப்புகிறது. மறுபடியும் சொல்கிறேன், பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமற்றது, அறவே சாத்தியமற்றது. உலகம் முழுவதும் பரிசோதிக்கப்பட்டு கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக தோற்றுப்போன விஷயம். அமெரிக்காவிலேயே 1930களில் தோற்றுப்போன கலைஞர் தான் தமிழ்நாட்டில் மது கொள்கையை தளர்த்தி புதிய அறிமுகப்படுத்தினாருன்னு திரும்ப சொல்றாரு. ஃபேக்சுவலி இது கரெக்ட். ஆனால் ஏன் சொல்றாரு? இது வழக்கமாக பிஜேபியும் ஆதிக்க ஜாதிகளும் கலைஞர் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை திரும்ப ஏன் வைக்கிறாரு? அடுத்தடுத்தும் ஆர்ப்பாட்டங்கள் பெரிய பிளான் நடக்கும் அப்படின்றதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக பெண்கள் பெரிய அளவில் இணைத்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் தொடரும் மதுவிலக்குக்காக அப்படின்றாங்க. அதான் இதை அவர் இந்த கார்டை கையில் எடுக்கிறார். 26 மிகப்பெரியதொரு அரசியல் மாற்றத்துக்கு கூட அவர் தயாராகிறாரோ? இப்போ பெண்களை திரண்டி பூர்ண மதுவிலக்குன்னு போது அது அப்படியே பற்றிக்க ஆரம்பிக்கும். ஆளும் கட்சியை சேர்ந்த 2 முக்கிய பிரமுகர்களுக்கு அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு ஊரே பேசுது. ஒரு ஆளுங்கட்சி பிரமுகரை கூட அரெஸ்ட் பண்ணல இது வரைக்கும் சிபிசிஐடி. 10 போலீஸ்காரனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, வித்தவனை ஏன் ஒருத்தனை கூட சிபிஐ இன்னமும் அரெஸ்ட் பண்ணல? இன்றைக்கி நாம் தமிழராக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாமே களத்துக்கு போகிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த பகுதியில் இவங்களோட மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், இந்த மாதிரி நிர்வாகிகள் நிறையா பேர் இருப்பாங்க. இது பெரிய லெவலில் ஒரு பெரிய நெட்வொர்க்கு ரொம்ப வெளிப்படையாக தான் நடந்திருக்கு. ஆனால் அன்றைக்கி ஏன் சார் இதை அந்த கட்சிகள்லாம் அப்போஸ் பண்ணல? ஒரு போராட்டம்ன்றது அன்றைக்கி நடத்தியிருந்தால் இந்த மரணங்கள்லாம் தடுத்துருக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் டாப் டு பாட்டம் கள்ளசாராய காசில் மூழ்கி முத்தெடுத்திருக்கிறது. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் விவகாரம்ன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. 58 பேர் கிட்டத்தட்ட உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் பல எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகிறது. குறிப்பாக அவங்களோட கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை அவர்கள் இந்த பிரச்சனை எப்படி அணுகிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க சார்? திருமாவளவனுடைய அணுகுமுறை என்பது சற்று வித்தியாசமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் ஸ்டாலின் அரசுக்கு சாதகமாகத்தான் பல விஷயங்களிலும் அவர் செயல்பட்டார். சில விஷயங்களில் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் முக்கியமான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்காம தெருவில் இறங்கி போராடாமல் தான் அவர் இருந்தார். சில விஷயங்களுக்கு தெருவுக்கு வந்தாரே பெரிய அளவில் அவர் திருமாவளவன் வரவில்லை. இந்த முறை கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் அவர் களத்துக்கு போகிறாரு, சந்திக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதை தாண்டி என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று சென்னையில் நடத்தணும். அவர் 2 சிபிஐ சிபிஎம் எல்லாமே அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் அவங்க பூரண மதுவிலக்கு வேணுன்றாரு. ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் அவர் வைக்காத கோரிக்கையாக தான் நான் இதை பார்க்குறேன். 2016 இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருக்கும்போது இந்த மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருமே பேசினாங்க எக்ஸப்ட் ஏடிஎம்கே. திமுக கலைஞர் இப்போ திமுக ஆட்சி வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னெலாம் பேசினார். மக்கள் நல கூட்டணின்னு வச்சுக்கிட்டு இவங்க இதெல்லாம் பேசினாங்க. இந்த மாதிரி பூரண மதுவிலக்குன்னு திருமாவளவன் பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 அவர் இன்னொன்று சொல்கிறாரு, மதுவை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துறது கருணாநிதி தான். 71 கொண்டு வந்துட்டு 74 அதை மறுபடியும் மூடினார். மறுபடியும் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். கருணாநிதி எம்ஜிஆர் தான் மதுவை தமிழ்நாட்டில் ஓட விட்டாங்கன்றார். எப்பொழுதுமே திமுகவுக்கு சாதகமான நிலைப்பாட்டையே எடுக்கக்கூடிய திருமாவளவன், அதிலும் குறிப்பாக திமுகவுக்கு நெருக்கடி முற்றும் பொழுதெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாகவே பேசக்கூடிய திருமாவளவன் இந்த முறை எதிராக பேசுவது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை தளர்த்தியதே கருணாநிதி தான் என்கின்ற
அந்த பழைய குற்றச்சாட்டு உண்மைதான். அதை வந்து திமுகவின் மரபார்ந்த எதிரிகள், ஆதிக்க சாதிகளினுடைய கட்சிகள் இவங்க தான் வந்து பேசுவாங்க. அது திருமாவளவன் பேசுவது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், மதுவிலக்க கருணாநிதி தான் தளர்த்தினார் என்ற வாதம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மதவாத அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளாலும் திமுகவின் மரபார்ந்த எதிரிகளாலும் தான் பேசப்பட்டு வந்தது. அதிமுக கூட அதை பேச மாட்டான். இன்றைக்கி திரும்ப அந்த வார்த்தையை பேசுகிறார். தமிழ்நாட்டில் மதுவிலக்க தளர்த்தி கொண்டு வந்தது கருணாநிதி தான், அதுக்கு பிறகு அவர் தான் மூடினார், மறுபடியும் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் மதுவை அறிமுகப்படுத்தினது கருணாநிதி எம்ஜிஆர் தான்னு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறார். இது வழக்கமாக திமுகவின் மரபார்ந்த எதிரிகள் பேசக்கூடிய வார்த்தை. அதை திருமாவளவன் பேசுவது புருவங்களை உயர்த்தக்கூடியது. வேறு ஏதோ ஆழமான அரசியல் திட்டம் திருமாவுக்கு இருக்கிறதா என்ற ஐயப்பாட்டைத்தான் திருமாவோட இந்த பேச்சு நமக்கு கிளப்புகிறது. சார், வேறு ஏதாவது அரசியல் திட்டம்னா என்ன மாதிரியானது? 26 மறுபடியும் மக்கள் நல கூட்டணி அவர் வந்து உயிர்ப்பிக்க போகிறாரா, இல்லை வேறு அணிக்கு போக போகிறாரா? ஏன்னா அவரோட இந்த பேச்சு வந்து கடந்த 3 ஆண்டுகளில், ஏன் கடந்த 19 எலெக்ஷன், 21 எலெக்ஷன், 24 எலெக்ஷன், 3 எலெக்ஷன்லேயும் திமுகவை இந்த மாதிரி அவர் விமர்சனம் பண்ணதில்லை. இப்போ என்ன புதுசாக மதுவிலக்கு பற்றி இப்போ தான் கள்ளசாராய சாவு நடக்குதா? இதுக்கு முன்னால் எதுவுமே நடக்கலையா? ஏன் போன வருஷம் 25 பேர் சாகும்போது திரும்ப ஏன் இதை பேசலை? அதனால் வேறு அரசியல் செயல்பாடு அவருக்கு இருக்கிறதோ, வேறு அரசியல் திட்டம் திருமாவுக்கு இருக்கிறதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது, என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது, என்ற சந்தேகத்தை கிளப்புகிறது. மறுபடியும் சொல்கிறேன், பூரண மதுவிலக்கு என்பது அது ரொம்ப முக்கியமானது, அதை சொல்லணும். பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமற்றது, அறவே சாத்தியமற்றது. உலகம் முழுவதும் பரிசோதிக்கப்பட்டு கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக தோற்றுப்போன விஷயம். அமெரிக்காவிலேயே 1930களில் தோற்றுப்போனது, இந்தியாவில் பல மாநிலங்களில் தோற்றுப்போனது, தோற்று போய் கொண்டிருக்கிறது. குஜராத் வந்து காந்திஜி பிறந்த குஜராத்திலேயே நீங்கள் விரும்பிய மதுபானம் உங்களுக்கு அந்த பிராண்ட் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் டெலிவரிக்கு வரும் வீட்டுக்கு. அதை விட முக்கியமான விஷயம், மதுவால் பாதிக்கப்பட்டு புனர்வாழ்வுக்காக, தட் இஸ் ரீஹபிலிட்டேஷனுக்காக தமிழ்நாட்டுக்கு குஜராத்திலிருந்து சிகிச்சைக்கு வருகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்காக குஜராத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீண்ட நாட்களாகவே குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் அங்கே இருக்காங்க குஜராத்தில்னா, சரக்கு, அதாவது அந்த மதுபானங்கள் விரும்பிய போதெல்லாம் கிடைக்கிறது என்ற அர்த்தம். ஆக உலகம் முழுவதும், இந்தியாவிலையும் எல்லா இடத்துலையும் தோற்று போனது தான் பூரண மதுவிலக்கு, ப்ரொஹிபிஷன் என்பது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். பழசலான ஒரு விஷயத்தை ஏன் திரும்ப கையில் எடுத்தாருன்னு எனக்கு புரியல. இது அவருடைய அரசியலில் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், 26 அவர் வேறு திட்டங்களை வைத்திருக்கிறாரோ, ஒன்று மக்கள் நல கூட்டணி அல்லது அதிமுக போன்ற மாற்று முயற்சிகளில் திரும்ப ஈடுபட போகிறாரோ என்ற சந்தேகத்தை தான் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் திருமாவுடைய செயல்பாடுகள் நமக்கு உணர்த்துகின்றன. குறிப்பாக பூரண மதுவிலக்கு குறித்து திருமா இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார். சாரி, ரொம்ப அபத்தமானது. ரொம்ப படித்தவர், பண்பாளர், உலக அரசியல் தெரிந்தவர், மனித உளவியல் தெரிந்தவர், யதார்த்தமாக பேசக்கூடியவர். அதாவது அவர் வந்து நீங்கள் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணலாம். அவர் வந்து ரொம்ப ரிஜிடான ஸ்டாண்டில் இருக்கவர் கிடையாது. மாற்று கருத்து உள்ளவங்களை மதிக்கக்கூடியவர், ஒரு நல்ல அற்புதமான அரசியல் தலைவர், நம்பிக்கை நாயகனாகத்தான் திருமாவை நான் பார்க்குறேன். ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அவர் பூரண மதுவிலக்குன்னு பேசுகிறது அபத்தமானது, 100% அபத்தமானது. திருமாவுக்கு ஏன் இந்த தடுமாற்றம் என்று எனக்கு புரியவில்லை. ரெண்டாவது, அவர் மதுவை வந்து தமிழ்நாட்டில் கருணாநிதியும் எம்ஜிஆரும் தான் கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங். திமுகவையும் கலைஞரையும் மது கொள்கையை அவங்க தான் தளர்த்தினாங்கன்றது வழக்கமாக பிஜேபி வைக்கக்கூடிய வாதம். இதுவும் சொல்ல, ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து அதை இன்னும் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டாஸ்மாக்ன்றதே அவங்க இது பண்ணாங்க. அது கரெக்டுங்க. ஆனால் மதுவிலக்கை தமிழ்நாட்டில் தளர்த்தி மதுவை அறிமுகப்படுத்தினதே கருணாநிதி தான் திரும்ப பேசுகிறாரு. அது உண்மை. திரும்ப பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சார், மேபி இப்படி இருக்கலாம் சார். ஏன்னா இந்த கலாச்சாரத்தினால பெரிய லெவலில் பாதிக்கப்படுறதே அந்த அடித்தட்டு மக்கள் தான் பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கான முக்கியமான காசும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் வந்து ரேட்டும் அதிகம் அப்படின்றது ஒரு பெரிய, இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜாக இருக்குல்ல சார். இந்த கலாச்சாரத்தை கனெக்ட் பண்ணுறது அந்த வந்து டாஸ்மாகில் வந்து ரேட் அதிகம் அப்படின்ற ஒரு விஷயம் தானே சார் கனெக்ட். சரி, அதனால் மேபி ஓவராலாக எல்லாத்தையுமே கண்ட்ரோல் கொண்டு வந்தால். அதைத்தான் நான் சொல்கிறேன், ஓவராலாக நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த வாதம் பழசலான வாதம், தூய்மை வாதம், இன்றைய நவீன உலகிற்கு அறவே பொருந்தாத வாதம். எல்லா காலத்திலையும், நவீன உலகமோ பழைய உலகமோ, எல்லா காலத்திலையுமே மதுவிலக்கு என்பது தோற்றுப்பான ஒன்று. அது அந்த வாதத்தை கொண்டு வந்து திரும்ப வைப்பது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. கலைஞர் தான் தமிழ்நாட்டில் மது கொள்கையை தளர்த்தி குடியை அறிமுகப்படுத்தினாருன்னு திரும்ப சொல்கிறாரு. ஃபேக்சுவலி இது கரெக்டு. ஆனால் ஏன் சொல்கிறாரு? இது வழக்கமாக பிஜேபியும் ஆதிக்க ஜாதிகளும் கலைஞர் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை திரும்ப ஏன் வைக்கிறாரு? சரி, அது கூட வச்சுட்டு போட்டோம்.
அது 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 ஃபேக்சுவலி கரெக்டு. அதனால் திரும்ப சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம், பெருசுப்படுத்த தேவையில்லை. அது ஒரு அகடமிக் டிஸ்கஷன் தான். ஏன்னா 50 வருஷமா நடந்த விஷயம், 55 வருஷமா நடந்த விஷயம், அதை செஞ்ச தலைவரும் மறைஞ்சிட்டாரு. அதனால் அதை பற்றி பேசுகிறதுன்றது வந்து வெறும் அகடமிக் டிஸ்கஷன், அதுக்கு ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. அதை தாண்டி அவர் பேசுகிற ஒரு விஷயம் தான் வந்து அவர் 26 வேறு அரசியல் சதித்திட்டங்களை வைத்திருக்கிறாரு என்ற சந்தேகத்தை கிளப்புகிறது. அது என்ன? பூரண மது விலக்கு வேணும்னு அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. எனக்கு அபத்தமாக இருக்குது இது. ஐம் சாரி, இதை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது. திருமா மாதிரி ஒரு நல்ல தலைவர், என்ன ஆச்சு திருமாவுக்கு? பூரண மது விலக்கு என்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற நேர்மையற்ற ஒரு வாதம், நேர்மையற்ற ஒரு வாதம். அதில் கூட சிபிஐ சிபிஎம்மும் சேர்ந்து திருமாவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அருவருப்பாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக பேசுங்க. திருமா மேலே நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்னென்னா, அவர் வந்து யதார்த்த அரசியல்வாதி, பெரிய வந்து அவர் வந்து தத்துவ பின்புலங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஐடியல் பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு ஒரு ஐவரி டவர் பாலிடிக்ஸில் இருக்க தலைவர் கிடையாது அவர். அவர் ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தவாதி. அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு என்ன ஆனது என்று புரியவில்லை. இது மதுவிலக்கு வேணும்னு கேட்குறது வந்து மறுபடியும் சொல்கிற மக்களை ஏமாற்றக்கூடிய, தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்கிற, தன்னையை ஏமாற்றிக்கிட்டு கட்சிக்காரையும் ஏமாற்றிக்கிட்டு மக்களையும் ஏமாற்றக்கூடிய ஒரு மோசடி அரசியல். நான் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுறேன். இதை வேறு யாரோ பேசிட்டு போகிறாங்க, லெட்டர் பேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பேசுதுன்னா ஓகே, பூர்ண மது விலக்குன்னு. இல்லை என்றைக்குமே பேசுகிற மாதிரியான பாமக பேசுனாங்கன்னா எனக்கு அது கூட அவங்க என்றைக்குமே ஒரே கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டில் இருக்காங்க. நான் பாமகவை லெட்டர் பேட் பார்ட்டின்னு கண்டிப்பாக சொல்லலை, அவங்களுக்கு 5% ஓட்டு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் இருக்குது. அதில் திரும்ப ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? பாமக ஸ்டாண்டே தப்பு. பூரண மது விலக்கு என்பது அமல்படுத்தப்பட்டால் வாரத்துக்கு 3 நாளாவது கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த நுவான்சஸ்வாங்க, நுண்மான் நுழைபுலம், அது தெரியாத அளவுக்கு திரும்ப விவரம் அறியாத அரசியல்வாதி கிடையாது. ஆகவே கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டுக்கு பிறகு பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று திரும்ப பேச ஆரம்பித்திருப்பது அபத்தமானது, தவறானது, நடைமுறைக்கு ஒவ்வாதது. இது வந்து ஏமாற்று அரசியல், நிச்சயமாக இது மோசடி அரசியல். திரும்ப மாதிரியான ஒரு தலைவர் இதை செய்யக்கூடாது. ஏன்னா நடைமுறைக்கு இது ஒத்து வராது. அடுத்தடுத்தும் ஆர்ப்பாட்டங்கள் பெரிய பிளான் நடக்கும் அப்படின்றதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக பெண்கள் பெரிய அளவில் இணைத்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் தொடரும் மதுவிலக்குக்காக அப்படின்றாங்க. அதான் இதை இந்த கார்டை கையில் எடுக்கிறார். பெண்களை இணைச்சு நாங்கள் போராடுவோன்றது நிதிஷ்குமார் அதை தான் செஞ்சார். நிதிஷ்குமார் 1000 தடவை பல்ட்டி அடித்தாலும் திரும்ப அங்கே ஜெயிக்கிறதுக்கு காரணம் பெண்கள் ஆதரவு அங்கே இருக்குது. ஆனால் பீகார் நிலைமை தமிழ்நாட்டில் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே தமிழ்நாட்டு அரசியலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான சில அரசியல்வாதிகள் கிட்டேருந்து தான் டாஸ்மாக் கொள்முதல் ஆகுது. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் குடிக்கிறவன் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. நீ பூரண மதுவிலக்கெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாதது. இன்னொன்று சொல்கிறேன், நான் மனித உளவியலுக்கே எதிரானது அது. ஒன்று வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் வரக்கூடிய சவால்கள். இன்னொன்று மனித உளவியலோடு அது சம்மந்தப்பட்டிருப்பதோட அந்த லிங்க், அந்த தொடர்பின் வலிமை உங்களுக்கு புரிந்தால், இந்த பிரச்சனையோட ஆழமும் அகலமும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் பேச மாட்டீங்க. ஆனால் இதை ஒரு பொலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ணி தான் கட்சியை வளர்த்துக்கிறதுக்கும் திமுகவை நிர்பந்திப்பதற்கும் திரும்ப திட்டமிடுகிறார். நல்லா தெரியுது. பெண்களை திரட்டி நாங்கள் போராடுவோன்ற. நீங்கள் கேட்க வேண்டியது அரசாங்கம் மதுவை கட்டுப்படுத்தணும். இன்றைக்கி அரசாங்கம் மதுவை ப்ரமோட் பண்ணுது, அதெல்லாம் தடுக்கணும்னு தான் கேட்கலாமே ஒழிய பூரண மதுவிலக்கு பிரச்சனையை தீர்க்காது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், பூரண மதுவிலக்கு பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்தும். பெண்களை திரட்டி நாங்கள் பூரண மதுவிலக்குக்காக போராடுவோம் என்பதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 26 தேர்தலை மையமாக வைத்து திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான அரசியல் பிளாட்ஃபாரத்தை, நடைமேடையை திரும்ப கட்ட முயற்சிக்கிறார்னு எனக்கு தோணுது. திமுகவும் அண்ணா திமுக 2 பேருமே வந்து மதுவிலக்கை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட சிக்கல் அவங்களுக்கு தான் தெரியும். 2 பேரும் அதிகாரத்தில் இருந்தவங்க. பூரண மதுவிலக்கு 100% சாத்தியமற்றது. குடிகாரர்களோட பிரச்சனை, ஒரு மாநிலம் குடிமாநிலமாக மாறிட்டுருக்கு, எக்ஸஸ் மது ஓடுதுன்னா தீர்வு மதுவிலக்கு அல்ல. அரசாங்கம் இன்றைக்கி மதுவை விற்றா பரவாயில்லைங்க, மதுவை ப்ரமோட் பண்ணுதுங்க. டார்கெட் வச்சு டாஸ்மாக் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா பிரச்சனை அது. இன்னொன்று வருமானம் சம்மந்தப்பட்டது. 45,000 கோடி, அடுத்த வருஷம் 50,000 கோடி. அதை தாண்டி நமக்கு வேறு விஷயங்களில் வருமானம் வந்தாலும் ஓரிரு துறைகளில், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி விஷயங்களில் மதுபானத்தால் வரக்கூடிய விற்பனை 45,000 crores எல்லாம் இழக்க முடியாது. நான் சொல்கிறது பணம் ஒரு ஆஸ்பெக்ட்னா, அதை விட முக்கியமான ஆஸ்பெக்டாக நான் பார்ப்பது மனித உளவியலோடு ரொம்பவும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது ஒரு பொருளாதார விஷயம் மட்டுமல்ல, உளவியல், சமூகவியல் சம்மந்தப்பட்ட விஷயம். மது விலக்கு என்பது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுவால்
தமிழ்நாட்டில் வெள்ளமாக சாராயமோ போதைப் பொருளும் ஓடுதுன்றது உண்மை உண்மை உண்மை. இதில் மதுவால் வரக்கூடிய இந்த சிக்கலுக்கான தீர்வு பூரண மது விலக்கு அல்ல. இது வந்து பிளேயிங் டு த கேலரிஸ். பிரச்சனையை வந்து இது தீர்க்க உதவாது, ராதர் திசை திறப்பு உதவும். 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து குடிக்கிறவன் கீழே வந்து குடிக்காதான்னு சொன்னால் யார் கேட்பா? ஏழைப்பாழை வந்து உடம்பு அயற்சியில் இருக்கும்போது எங்கேயோ போய் குடிக்கிறான்னா நீ என்ன பண்ணாலும் சப்ளை டிமாண்டு தேறியது. டாஸ்மாகை வந்து கண்டமேனிக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து விலையை ஏற்றி வச்சிட்டிங்க. 13லேருந்து 15 ரூபா ஒரு குவார்ட்டர் பாட்டில் 150 ml தயாரிக்கிற செலவு. அது 120 ரூபாய்க்கு விற்கிறான், 7 மடங்கு வச்சு விற்கிறான். அதான் சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க 200 வச்சா தான் ஒரு குவார்ட்டரே குடிக்க முடியும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த கள்ளச்சாராயம் 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா ஆகும். அப்போ பிரச்சனையோட பரிமாணம் வேறு. சரி, நீ இது டாஸ்மாகை மூடிடுற, குடிக்காமல் இருப்பானா? எப்படி குடிக்காமல் இருப்பான்? நீங்கள் 75லேருந்து 2 தலைமுறையை நாசம் பண்ணிட்டீங்க. அஃப்கோர்ஸ் நான் கலைஞரை சொல்லலை, எம்ஜிஆரை சொல்லலை. அவங்க இல்லாட்டியும் அடுத்து எவனாவது கொண்டு வந்திருப்பான். இந்தியா பூரா மதுவிலக்கு கொண்டு வந்தால் தான் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும். அண்டை மாநிலத்திலலாம் வெள்ளமாக ஓடுது, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரியில். தமிழ்நாட்டில் மட்டும் எப்படிடா போடாமல் இருக்கும்? பூரண மதுவிலக்கு இன்றைய நவீன உலகத்தில் பூரண மதுவிலக்கு என்பது அறவே சாத்தியமற்றது என்ற புரிதல் திருமா போன்ற தலைவர்களுக்கு ஏன் இல்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் அவர் எதிர்ப்புகள் முன்வைக்கும் போது இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க சார். என்னென்னா, வேங்கைவேல் விஷயத்தில் திரும்ப வந்து பெரிய அளவுக்கு மௌனம் காத்தார். அதனால் அவருக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதில் இந்த அளவுக்கு எதிர்ப்பு முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, கடந்த காலங்களை பற்றி பேசி அதில் அவர் செய்யலை, இதில் காம்பன்சேட் பண்ணுறாரு அப்படிலாம் நான் பேச விரும்பலை. அவர் ஒரு நல்ல தலைவர், நான் மதிக்கக்கூடிய தலைவர், தலித் மக்களுக்காக வந்து உண்மையிலேயே போராடக்கூடிய தலைவர். கடந்த 10 ஆண்டுகளில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அந்த ஹிந்துத்துவ மதவெறிக்கு அடிமையாகாத, விலை போகாத ஒரே தலைவர் திருமாவளவன் தான். அதனால் அவர் மேலே மரியாதை உண்டு. ஆனால் வேங்கவேல் இன்சிடெண்ட்டில் அவர் பேச வேண்டிய அளவுக்கு பேசலைன்றது உண்மை தான். ஆனால் அதுக்காக காம்பன்சேட் பண்ண இது பேசலை. அவர் வேறு ஏதோ ஒரு அரசியலை திட்டமிடுகிறார்னு தான் எனக்கு தோணுது. 26ல் மிகப்பெரியதொரு அரசியல் மாற்றத்துக்கு கூட அவர் தயாராகிறாரோ. இப்போ பெண்களை திரண்டி பூரண மதுவிலக்குன்னு போது அது அப்படியே பற்றிக்க ஆரம்பிக்கும். பட் அடிப்படையில் அது ஒரு மோசம்னா நான் சொல்கிறது வந்து ரொம்ப தவறான அணுகுமுறை. இன்றைக்கி ரொம்ப எல்லா நாடுகளும் உலகம் முழுவதும் தோற்று போன விஷயம். ஆகவே மதுவை அரசாங்கம் ப்ரமோட் பண்ணுறதை நம்ம தடுக்கணும். அரசாங்கமே பேம்பர் பண்ணுறதுணும், அரசாங்கமே வந்து ஆதரவாளராக இருக்கிறத தடுக்கணும். இதெல்லாம் தான் செய்யணுமே ஒழிய நீங்கள் பூரண மதுவிலக்கு என்பது பிரச்சனையை எந்த விதத்திலும் 1% கூட மாற்றி அமைக்கப் போவதில்லை. அது மேலும் பிரச்சனையை இன்னமும் ஆழமாக்கும். எப்படியாவது குடிப்பான், எதை செஞ்சாவது குடிப்பான். கள்ளக்குறிச்சி பூரண மதுவிலக்கு அமல்படுத்திங்கன்னா கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் மாதிரி வாரத்தில் 3 நாள் எங்கேயாவது தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். சார், இதில் ஏடிஎம்கேயோட ஸ்டாண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க அரசியல் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்டாலின் சொன்னார்ல, எதிர்க்கட்சியில் நாங்கள் அரசியல் பண்ணாமல் அவியலை பண்ணுவோம்னால. ஸ்டாலின் வழியொற்றி அதிமுக நடக்கிறது. இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு அவங்க பார்க்குறாங்க. ஓரளவு அதில் ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி அந்த விஷயத்தில் அவங்க பின்னுக்கு தள்ளிட்டாங்க. எதிர்க்கட்சின்ற முறையில் அவங்க இதை பெருசுப்படுத்த தான் செய்வாங்க. இன்னொரு விஷயம் வந்து கள்ளக்குறிச்சியில் ஏடிஎம்கே எம்எல்ஏ தொடர்ந்து இதை வலியுறுத்தி இருக்காரு. அவர் ஒருத்தர் வந்து தான் கண்டினியூஸாக பேசியிருக்காரு. சட்டசபையில் பேசும்போது அவருக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தனியாக சபாநாயகரை பார்த்து அவர் லெட்டர் கொடுத்துருக்காரு. கள்ள சாராயம் வெள்ளமாக ஓடுது, நடவடிக்கை எடுங்கன்னு. எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை. சட்டமன்றத்திலையும் பேச அனுமதி இல்லை. பர்சனலாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து கூட அவர் பேசியிருக்கிறார். அவர்களை தொலைபேசியில் அழைத்து சொல்லியிருக்கிறார். யாரும் திருந்தலை. ஆளும் கட்சியை சேர்ந்த 2 முக்கிய பிரமுகர்களுக்கு அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு ஊரே பேசுது. ஒரு ஆளுங்கட்சி பிரமுகரை கூட அரெஸ்ட் பண்ணல இது வரைக்கும் சிபிசிஐடி. 10 போலீஸ்காரனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, வித்தவனை ஏன் ஒருத்தனை கூட சிபிஐ இன்னமும் அரெஸ்ட் பண்ணல? ஒரு 4 பேர் பிடிச்சிருக்கான். அது அந்த 4 பேர் மட்டும்தானா? மற்றவெல்லாம் உத்தமனுங்களா? பெரிய நெட்வொர்க். அப்போ இது பெரிய நெட்வொர்க் தானே. ஆகவே இது சிக்கலான விஷயம். ரொம்ப 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 சிக்கலான விஷயமாக தான் நான் இதை பார்க்கிறேன். சார், அட்லீஸ்ட் ஏடிஎம்கே தரப்புலேருந்து முன்கூட்டியே, அதாவது இந்த இறப்புக்கு இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்வதற்கு முன்னாடியே வந்து அந்த இருக்க எம்எல்ஏ வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து நாம் தமிழராக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாமே களத்துக்கு போகிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த பகுதியில் இவங்களோட மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், இந்த மாதிரி நிர்வாகிகள் நிறையா பேர் இருப்பாங்க. இது பெரிய லெவலில் ஒரு பெரிய நெட்வொர்க்கு ரொம்ப வெளிப்படையாக தான் நடந்திருக்கு. ஆனால் அன்றைக்கி ஏன் சார் இதை வந்து அந்த கட்சிகள்லாம் அப்போஸ் பண்ணல? ஒரு போராட்டம்ன்றது அன்றைக்கி நடத்தியிருந்தால் இந்த மரணங்கள்லாம் தடுத்துருக்கலாம்ல. கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் டாப் டு பாட்டம் கள்ளசாராய காசில் மூழ்கி முத்தெடுத்திருக்கிறது. எல்லா கட்சிக்கும் போயிருக்கின்றாங்க. கலெக்டரு, எஸ்பி, மாவட்ட நிர்வாகம், கட்சிகள்னும் போது வந்து குறிப்பாக ஆளும் கட்சிக்கு எல்லா கட்சிக்கும் போச்சான்றது நமக்கு தெரியாது. இப்போ அப்படி பார்த்தா அதிமுக எம்எல்ஏ, பகுதி எம்எல்ஏ ஏன் அதை வந்து இப்போ அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ அது ஏன் கடுமையாக இருக்கிறார்? உள்ளூர் சமூக விரோதிகளுக்கு போயிருக்கு, உள்ளூர் போலீஸுக்கு போயிருக்கு, மதுவிலக்கு பிரிவு போலீஸுக்கு போயிருக்கு.
அதனால் இது வந்து கள்ளக்குறிச்சி நிர்வாகத்தோட ஒட்டுமொத்த தோல்வி. அங்கே எல்லாம் மூழ்கி முத்தெடுத்திருக்கான் பணத்தில், கரன்சி நோட்டில் அப்படியே மிதந்திருக்கானுங்க. எல்லா தரப்புமே அதில் குறிப்பாக ஆளும் தரப்பு வந்து அதை பெரிய அளவில் ஊக்குவிச்சிருக்காங்கன்றது வெள்ளிடை மலை. இல்லாட்டி இவ்வளோ நாள் இவ்வளோ மோசமாலாம் நடக்காது. எல்லாரும் சொல்கிறது, விவரம் அறிந்தவர்கள் கள்ளக்குறிச்சி வந்து வெளிப்படையாக வந்து கூவி கூவி விற்றுருக்கான்றாங்க. ஒளிவு மறைவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போட்டு விற்றுருக்கான், கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ்குள்ளே போட்டு விற்றுருக்கான். சார் ஏலமே நடத்தியிருக்காங்க சார். கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காசுனா அங்கே கிராம அமைப்பு, அந்த பஞ்சாயத்து, அதில் இருக்கிற தலைவர் முன்னிலையில் ஏலமே நடந்திருக்கு. ஏலம் யார் அந்த ஏலத்தில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் காய்ச்ச முடியும். அவங்க அப்போ எவ்வளோ மோசமாக இருக்குது நீங்களே புரிஞ்சுக்கலாம். அரசு நிர்வாகம் முற்றிலும் செயலிழந்து விட்டது. அரசு நிர்வாகம் முற்றிலும் கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் செயலிழந்து விட்டது. மாவட்ட நிர்வாகம் முழுவதும் கள்ளசாராய பணத்தில், அந்த பாவ பணத்தில் மூழ்கி முத்தெடுத்திருக்குது. இப்போதைக்காவது ஸ்டாலின் அவர்கள் விழித்துக்கொண்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இல்லை என்றால் 26 வந்து திமுக படுதோல்வியை சந்திக்கும். சார் ரொம்ப முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதை தொடர்ந்து நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.